இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். முதலில் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 சூப்பரான வருஷமாக அமையறதுக்கான வாழ்த்துக்கள். இந்த சமயத்தை பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோதான் பேசினாலும் மீனா கொஞ்சம் கூட தனக்குன்னு ஒரு முதுகெலும்பை தனக்குன்னு ஒரு குரலை வச்சுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ரோட்டில் ஸ்ருதியை முகத்தில் ஆசிட் அடிக்க ஒருத்தவங்க வரும்பொழுது எல்லாருமே பயந்து பேனிக் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி ரோட்லாம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல டக்குன்னு சமயோஜிதமாக யோசிச்சு இந்த பக்கம் இருந்து செங்கல்லாம் எடுத்து விட்டு வீசெறிஞ்ச மீனாவுக்கு தைரியமாக அந்த கந்து வட்டிக்காரர் வீட்டுக்கு முதல்ல பிரச்சனை பண்ண மீனாவுக்கு எத்தனையோ இடங்கள்ல வெளியே ரொம்ப தைரியமா இருந்த ஒரு ஆளுக்கு வீட்டுக்குள்ளார தன்னை இவ்வளோ அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஏன் புரியலங்கிறதே நமக்கு இன்னும் புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சதை நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அது பார்க்கும்பொழுதே கடுப்பாக இருந்துச்சு. துணியை மொத்தமாக மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சு துவைச்சு வைப்போ அப்படின்னாங்க. அதுவும் எப்போ கண்டினியூஸாக 5 பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக சமைச்சு, இந்த பக்கம் கீரை குழம்பு, இந்த பக்கம் சிக்கன் சூப், இந்த பக்கம் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளில வரும்பொழுது மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சாங்க. அப்பயும் போய் அவங்க போய் பரிதாபமாக போய் துவைச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இதில் வீட்டில் ஏதாச்சும் ஒரு தேவை ஏதாவது பண்ணால் மீனா சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் நம்மளை கேட்டே தான் இருக்கும். இதில் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா பல நேரங்களில் சந்திராவை தான் சொல்ல தோணுது. சந்திராங்கிறது மீனாவுடைய அம்மாவை. ஸோ அவங்க தான் திருப்பி மீனாவை தைரியமாக பேசி இந்த தாலியெல்லாம் கழட்டி வச்சவங்க தங்கத்தெல்லாம் கழட்டி வச்சு இந்த கயிறு மட்டும் எனக்கு போதுன்னு சொன்ன பொழுது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி இப்படின்னு திருப்பி சொல்கிறது. டேரெக்டாக மீனா ஒத்துக்காட்டி மீனாவோட மனசுக்குள்ளார ஓடுது, நம்மகிட்ட காசு இல்லை, நம்மளை இப்படி இருந்தால் தான் உண்டு போல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு திருப்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவு ஒவ்வொரு தடவையும் அந்த பணிஞ்சு தான் போகிற மாதிரி அமையுது. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா அப்படின்னு ஒரு நாள் கோவப்பட்டு வெகுண்டு எழுந்து வீட்டில் வெடின்னு வெடிச்சு இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புனா கூட என்ன வேலைக்காரியாக மதிக்கிற வீட்டில் எனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நானும் என் புருஷனும் வெளில தனி கொடுத்தா போகிறோன்னு சொல்லி தனி கொடுத்தா போனால் கூட பரவாயில்ல, விஜயா நினச்சதை சாதிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கேருந்து இந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு வெளிலே மீனா போயிடலாம். இல்லை அப்படின்னா மீனா ஒரு வேலைக்கு போயிட்டு அதே சமயத்தில் இதுதான் என் பவுண்ட்ரி, இந்த வேலையை நான் செய்ய முடியும், எல்லாமே நான் மட்டும் தனியால் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்களுக்காக இந்த வேலைக்காரி வேலைக்காக வரல, நான் இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரையும் முத்து ஹெல்ப் பண்ணுறது வேறு, முத்து ஹெல்ப் பண்ணாமல் மீனாவா அவங்களா சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். முதலில் அனைவருக்கும்